அனைவருக்கும் வணக்கம். ஏவல் பில்லி சூனியத்தை விட ஒரு பெரிய கொடுமை இந்த உலகத்தில் இருந்தால் அது என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கும். இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விட மனுஷ உருவலை நடமாடி கொண்டிருக்கிற ஆத்ம சக்திக்கு இந்த உலகத்தில் பவர் அதிகமாக இருக்குது. அது எதுன்னு தெரியுமா? மனுஷனோட நாக்கு. வயிறு எரிஞ்சு ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு விடக்கூடிய சாபம். உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சாபம் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக பலிக்கும். ஏவல் பில்லி சூனியத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமானது இந்த சாபம். அதை விருப்பப்பட்டு நம்ம யாருக்கும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் கோபத்தில் நிதானமாக இருக்கணும். கோபம் வரும்போது கூட வயிறு எரிஞ்சு அடுத்தவங்க குடும்பம் நல்லா வாழக்கூடாது அப்படின்னு சாபம் கொடுத்துடாதீங்க. அதே போல் அடுத்தவங்க நமக்கு சாபம் கொடுக்குற மாதிரியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செஞ்சிடாதீங்க. சாபங்கள் பல வகையாக இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுலேயும் குறிப்பாக 13 வகையான சாபங்கள் ஒரு மனுஷனை பாடாக படுத்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த வகையில் இந்த ஒரு சாபத்தை மட்டும் நாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். இதனால் அடுத்தடுத்த சந்ததியினரையும் இந்த பாவமானது தொடருமா. இந்த சாபங்கள் நம்மளை வாழ்க்கையில் முன்னேறவே செய்ய விடாதான். அப்படியான சாபம் என்ன சாபம் அப்படின்றத தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 13 வகையான சாபங்களில் ரொம்பவே முக்கியமான இந்த சாபம் பெண் சாபம். ஒரு பெண்ணோட சாபம் ஒரு மனுஷன் பெற்றுட்டான் அப்படின்னா அதை அவனோட சந்ததியினரையும் தொடர்ந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்கள் மூலமாகவே இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது போலவே பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இத்தகைய பெண்ணோட சாபங்கள் ரொம்பவுமே பொல்லாத பாதிப்புகளை ஏற்படுத்துமா. ஒரு வம்சத்தையே நாசம் செய்யக்கூடிய அளவுக்கு இதோட தாக்கம் இருக்கும். கர்ம வினையோட பயன்களில் மிகவும் கொடூரமான சாபமாக பெண் சாபம் இருக்குது. பெண்களுக்கு செய்கிற துரோகம், கொடுமை, பெண்களை ஏமாற்றுறது, இழிவுபடுத்துறது போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்ட பெண் உண்மையிலேயே வயிறு எரிஞ்சு சாபம் கொடுத்தா அந்த சாபம் பலிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு மனுஷனோட ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த இடங்களில் சந்திரன் நீச்சம் பெற்று இருந்தாலும் அப்படி இல்லைன்னா மறைவுற்று இருந்தாலும் பெண் சாபம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்களுடைய சாபம் இந்த பிறவியில் பெரிய அவமானங்களை பெற்றுத்தரும். வாழ்க்கையில் முன்னேறவே விடாது, வாய்ப்புகளை தட்டி பறிக்கும். பெண்களால் தொல்லைகள் அதிகரித்து காணப்படும். குலம் விருத்தி அடைகிறதுல தடைகள் கூட ஏற்படலாம். இப்படி பல பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய பெண் சாபம் உங்களை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாரிசுகளையும் பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ பெண்களுடைய சாபத்தை பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கிற அத்திக்கோட்டை அப்படின்ற ஊரில் உள்ள சப்தகன்னி கோயிலுக்கு போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரணும். இதனால் பெண் சாபம் நீங்கிறதா நம்பிக்கை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 7 வயசுக்கு குறைவாக இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆடைகளை தானம் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பெண்களுடைய சாபம் நீங்கிறதா ஐதீகம் இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை சிறுமிகளுக்கு ஆடை தானம் செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அருகில் இருக்கிற கோவிலில் உள்ள சப்த கன்னிகளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் படைச்சி வழிபடணும். சப்த கன்னிமார்களுக்கு பாவாடை வாங்கி கொடுத்து அதனை சாற்றி உங்களுடைய பெண் சாபம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கோங்க. இப்படி செய்கிறதுனாலையும் உங்களுக்கு பெண்களுடைய சாபங்கள் நீங்கிறதா ஜோதிடங்கள் சொல்லுது. அடுத்ததா பெற்றவர்களுடைய சாபம்.
பொதுவாகவே பெற்றவங்களுடைய சாபம் பலிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. பெற்றவங்க தெரியாமல் கோபத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் பலிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வயிறு எரிஞ்சு சாபம் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு ஆன்மீக நூல்களில் சொல்லியிருக்காங்க. நம்மளை பெத்தெடுத்த தாய் தந்தையரை பாதுகாக்காம நடுத்தெருவில் விட்டவங்களை இந்த உலகம் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு ஆணித்தரமாக சாஸ்திரங்களில் குறிப்பிடுறாங்க. அவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயோ அப்படி இல்லைன்னா அவங்க இறந்த பிறகு சொர்க்கத்திலேயோ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது நம்பிக்கை. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சாபங்கள் 13 வகையாக கருதப்படுது. அதில் பெற்றவங்களுடைய சாபமானது ரொம்பவே முக்கியம். இவங்க எப்பயுமே நம்மளை மனசுக்குள்ளேயே வாழ்த்திட்டு இருப்பாங்க. நாம் என்னதான் அவங்கள உதாசீனப்படுத்தினாலும் ஒதுக்கி வச்சாலும் அவங்க நம்மளை மனதார நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய பெற்றவர்கள் வயிறு எரிஞ்சு சாபம் விட்டாங்க அப்படின்னா அந்த அளவிற்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம். அந்த அளவுக்கு பழி பாவம் செஞ்சவங்களை கடவுள் மன்னிக்கிறது கிடையாது. யாருடைய சாபத்தை நம்ம வாங்கிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுடைய பெற்றவங்களுடைய சாபத்தை மட்டும் எப்பயுமே வாங்கிக்கவே கூடாது. அது கண்டிப்பாக பலிக்கும். பல பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர் இல்லங்கள்லேயும் அனாதை இல்லங்கள்லேயும் வசிக்கிறது உண்டு. இந்த மாதிரி இருக்கவங்க கூட மனசால பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்க ஒரு தாய் அல்லது தந்தை வயிறு பற்றி எரிஞ்சு சாபம் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுருப்போம், அடுத்தவங்களை துன்புறுத்தி இருப்போம். அதனை பொறுத்து கொள்ள முடியாததால தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றவங்க கூட நம்ம சபிச்சு சாபம் விடுறாங்க. அவங்க மனசார சபிக்கும் இந்த சாபமானது இறைவன் உடனடியாக ஏற்றுக்கிறாரு. அதனால் அவங்க என்ன சாபம் கொடுத்தாலும் அது அப்படியே பலிக்கும்னு நம்பப்படுது. நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போகும். என்னதான் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சாலும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் பெற்றவங்களுடைய சாபத்தை மட்டும் தெரியாமல் கூட நம்ம வாங்கிக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்லா பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கணும் என்ற கருத்தோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.